இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான ஆண்கள் திருமணமானவர்கள் என்றும், அதேபோன்று உலகத்திலேயே மகிழ்ச்சியான பெண்கள் திருமணமாகாதவர்கள் என்றும் திமுக எம்பி கனிமொழி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சமைக்க தெரியுமா? யாரை பார்த்து கேட்க மாட்டாங்க, மேடையில் இருக்கவங்க வேற யாரையும் கேட்க மாட்டாங்க. என்ன அருண்மொழியை பார்த்தா தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய மனநிலை. ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும், பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் இன்னைக்கு உடைக்க கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னைக்கோ உடைச்சு இன்னைக்கு அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல ஒரு பெண், இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம். ஒரு ஆராய்ச்சியில கூட ரீல் பார்த்துட்டு இருந்தேன் நான். உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டா திருமணமான ஆண்கள். மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டா திருமணம் ஆகாத பெண்கள். ஆனால் இப்ப நிறைய பெண்கள் எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு குழந்தை வேண்டாம், நான் உலகத்துல நிறைய குழந்தை இருக்கு, நான் பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லி தந்திருக்கக்கூடிய உன்னுடைய லட்சியங்கள், அதை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவர் சொல்லக்கூடிய இதை விட பெரிய ஒரு ஃபெமினிஸ்ட் உலகத்தில் இருக்கவே முடியாது, தந்தை பெரியாரை விட. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.